அரசியல் கொத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஷப்பி. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வரிசையா பார்க்கலாம். முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இபி பில் இஷ்யூ. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கரண்ட் பில் கம்மியா தான் இருந்துச்சு. பட் டிவிக்கே வந்தாலும் வந்துச்சு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துமே என்னுடைய கரண்ட் பில் எங்கேயோ போயிட்டு இருக்கு. 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குன்னு அதுக்கு ஒரு கவுண்டே இல்லாம போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கம்மியா இருந்துச்சு, டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணாம சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் அதுலயே வந்து கால்குலேட் பண்றாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு யூனிட் வந்துச்சு, 100 யூனிட் தான் ஃப்ரீயா இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு கம்மியா வந்திருக்கு. ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன், 200 யூனிட்ஸை கம்மி பண்ணா கூட ஏன் வந்து எனக்கு அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க பண்ண கால்குலேஷன் கரெக்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் கிடையாது. அந்த கால்குலேஷனே தப்பு. இபில போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பில் கால்குலேட்டர்ல ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அதுபடி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா தான் வரும். அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் ரொம்ப கிளியரா எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருப்பாப்ல. அண்ட் ஈவன் அவருக்கே கூட லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் வந்து அதிகமா யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாப்ல. ஏன்னா என்னோட யூனிட் அதிகமா இருக்கு, அதனால பில் அதிகமா இருக்கு. இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம அந்த மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. டேய் நீ எப்படா உண்மையெல்லாம் வெளியே சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நீ உண்மையை வெளியே சொல்லிட்ட அப்படின்னா அப்ப நாங்க எதை வச்சுடா குறை சொல்றது, இதை வச்சுதான் நாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 200 ரூபா ஊப்பீஸும் ப்ரௌடு கொத்துஸும் போய் அவரை கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கொத்துங்க, முட்டு கொடுக்குறேன்னு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் ஃபேக்டை மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே வந்து சொல்லிட்டாப்ல. முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்ல. மக்களுக்கு சரியான தகவல்களை இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் தொடர்ந்து கொடுக்கும். சோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிரச்சனையே இல்லையான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. அதே சமயத்துல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே கிடையாது. ஏன்னா நான் என்னோட பில்லை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது கிளியரா தான் இருக்குது. எனக்கு வந்து அதிகமாலாம் வரல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு அதிகமா வருது அப்படின்னா அவங்களுடைய யூனிட்ஸை ரொம்ப ஓப்பனா வெளியே சொல்லணும். சொல்லி கால்குலேட் பண்ணி ப்ரூஃபோட காமிச்சாங்கன்னா சரி ரைட்டு தப்பா தான் வந்திருக்கு நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரீடிங்கே ரொம்ப லேட்டா எடுக்கிறாங்க. சோ ரீடிங்கை லேட்டா ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல செப்பரேட்டா வர வேண்டிய அந்த யூனிட்ஸ் ஆல்ரெடி வந்து குமுலேட்டிவா இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸோட போய் ஆட் ஆகும்போது பில் எங்கேயோ எகிரிடும். சோ அது உண்மையிலேயே பிரச்சனை தான். அதுக்கு நீங்க கண்டிப்பா இபி ஆபீஸ்ல போய் கிளாரிஃபை பண்ணி அதை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த 200 யூனிட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு வந்து அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. இது வந்து திட்டமிட்டு செய்யறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு நடிகை ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. டே பாத்தியாடா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து எதை போட்டிருக்காரு தெரியுமா, 200 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிக்கு ஆட்சியை பத்தி பயங்கரமா புகழ்ந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது, 200 யூனிட் இபி ஃப்ரீ. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணோம்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி பேசுனதுமோ நான் தான், இதுக்கு நான் இப்ப வருத்தப்படுறேன். ஏன்னா திமுக ஆட்சியில 100 யூனிட் கொடுத்தாங்கல்ல, அப்ப கூட எனக்கு கரண்ட் பில் கம்மியா தான் வந்துச்சு. ஆனா இப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு நீங்க கொடுத்துமே எனக்கு கரண்ட் பில் அதிகமா வருது. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 200 யூனிட் கான்செப்ட் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில 100 யூனிட் கொடுத்தாங்கல்ல அதையே அமல் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது, 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த வருத்தத்துல தான் இந்த வீடியோவை எடுத்து போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனா போக போக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வந்துச்சு. முதல்ல நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய ஐடி விங் வந்து கமெண்ட் பண்றது என்ன, அப்புறம் இந்த 200 ரூபா ஊபிசி, அப்புறம் ப்ரௌடு கொத்துசி, இவங்க எல்லாரும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. நாங்க தான் அப்பவே சொன்னோமே, சரி ரைட் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களே சேர்ந்து இந்த வீடியோவை பயங்கரமா வைரல் ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க போல இருக்கு. அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்துச்சு. பட் அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தலைவரோட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டாங்கன்னா உண்மையிலேயே காசு வாங்கிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவிக்கு ஆதரவா அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப டிவிக்கு சைட்ல இருந்து காசு கொடுத்து அந்த வீடியோ போட வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ இதெல்லாம் விட்டுறலாம். விஷயம் எங்க வருது, ஃபேக்ட் எங்க வருது, உண்மையிலேயே அவங்க எங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ இவ்வளவு வைரல் ஆனதுக்கு அப்புறமா இபி சைட்ல இருந்தே அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி உங்க வீடியோவை பார்த்தோம், பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு, அதனால உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குதுன்ற நாங்க செக் பண்றோம், நீங்க என்ன பண்ணுங்க உங்க இபி நம்பரை கொடுங்க, லாஸ்ட் மந்த் நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மந்த் எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு, என்ன ஏதுங்கிறத நாங்களே செக் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம், உங்க இபி நம்பரை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இபி நம்பரா இதா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இபி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாங்களாம். சரி ரைட்டு, ஏதோ இபி நம்பரை போன்ல செக் பண்ணும்போது தெரியாம கட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கால் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா மேடம் பிக் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டா, ஐயோ இபி காரங்க உண்மையிலே கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்ல போட்டு வச்சிட்டாங்களேன்னு தெரியல, போனை அட்டன் பண்ணல. சரி போன் அட்டன் பண்ணாம விட்டது கூட பரவாயில்லைங்க. இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடைக்கிற மேடம்க்கு இபி ஆபீஸ்ல இருந்து அக்கறையில கால் பண்ண அந்த போனை அட்டன் பண்ணி இபி நம்பரை சொல்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதெல்லாம் எங்க தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போனை எடுக்கல அப்படின்னு உடனே இபி ஆபீஸ்ல சும்மா விடல, எக்ஸ் தளத்துல பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா ஒரு ட்வீட்டே போட்டு விட்டாங்க. நாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி இபி நம்பர்லாம் கேட்டோம், தரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஓடினவங்க திருப்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க. அங்கதான் அக்கா மாட்டிக்கிட்டாங்க. சோ வைஷாலி அவர்களே, உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்டவங்களே போன் பண்ணி உங்க பிரச்சனை என்னங்கிறத நாங்களே தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி இபி நம்பர் கேட்கும் போது இபி நம்பரை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப உண்மையிலேயே உங்களுடைய இபில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதுன்றது மட்டும் தெரியுது. நீங்க உண்மையிலேயே அந்த வீடியோவை போட்டீங்களா, இல்ல யாராச்சும் ஏவி விட்டு அந்த வீடியோவை போட வச்சாங்களா, இல்ல காசு கொடுத்து போட வச்சாங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாம் இப்பதான் ஹெவியா வருது. அண்ட் வழக்கமாவே டிஎம்கே உடைய ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் விதவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண வரானா நீங்க டைரக்டா டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிடக்கூடாதுங்க. நீங்க அப்படியே சுத்தி வரணும். எப்படி வரணும்னா, நான் வந்து விஜயோடைய தீவிர ஃபேனுங்க, எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், என்னுடைய உசுரே அவர் தான். அதனால இந்த எலெக்ஷன்ல கூட டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா இப்ப ஏன்டா வந்து ஓட்டு போட்டோன்ற அளவுக்கு அவங்க வந்து ஆட்சி பண்ற லட்சணத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றேங்க. இதுக்கு ஒழுங்கா டிஎம்கேக்கே நான் ஓட்டு போட்டுருக்கலாம் போலன்னு இப்ப நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா பாக்குற மக்களுக்கு எல்லாம் எப்படி தோணும்னா, விஜய் ஃபேனு டிவிகேக்கு ஓட்டு போட்டவனே இப்ப இருக்கிற ஆட்சி பிடிக்காம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றானே, அப்ப நம்மளும் மாறிட வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்முலாவை தான் இவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு வைஷாலி அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எவனும் பொத்தாம் பொதுவா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ எல்லாம் போட மாட்டான்ல. ஒருவேளை அந்த மாதிரி வீடியோ போட்டு வைரல் ஆயிடுச்சுன்னா எங்க கூட செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்கன்ற பயத்திலேயே இதுக்கப்புறம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு எடிட் பண்ணும்போது தான் பாக்குறேன், கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. சரி அதுல ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அதுல எதுவும் இல்ல, கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி. அந்த 24 நிமிஷத்துல கூட இதுக்கு முன்னாடி எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணோம், இந்த மாசம் எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணோம், எதனால பில் அதிகமா வந்துச்சு, எதையும் சொல்லல. கேட்டா இபில இருந்து கால் பண்ணாங்க, அவங்க வந்து குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பா வில் அப்ரிஷியேட் அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேஷன் எல்லாம் பண்றாங்க. சரி அப்ரிசியேஷன் விடுங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா திங்ஸ் வில் காம் டவுன், நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க அப்புறமா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்களாம். எல்லாரும் கால் பண்ணி கேட்குறாங்கன்னா அவங்கள விடுங்க, முக்கியமான ஆள் யாரு, இபி தானே. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்டுருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உங்க இபி நம்பரை கொடுத்தா
உண்மையிலேயே தப்பா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கல்ல. கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லிடுவாங்கன்றதுக்காக இபி நம்பரை கொடுக்காம எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சமாளிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேரையும் அவங்களே கெடுத்து பார்க்க போல இருக்கு. It was a quick response from the government. அது அப்ரிஷியேட்டே பண்ணோம். வந்து அந்த எஃபர்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் எங்கள் தப்பு தான், நாங்கள் கொடுக்கல. ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படி எடுத்தோன்னு கொடுக்க முடியல யாருன்னு தெரியாமல். நீங்கள் மேபி உண்மையிலே டிஎன்இபியில் தான் கால் பண்ணீங்க, அதனால அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. பட் எங்களுக்கு தெரியல அது உண்மையில அங்கே இருந்தாரு. சரி ரைட், அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஎம்கேவுடைய ரொம்ப முக்கியமான எம்எல்ஏ ஏவா வேலு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். 300 கோடிக்கு ரோடு போட்டேன்னாப்ல ரோட்டை காணாம பாஞ்சு விட்டு 50 பேர் தேடிட்டு இருக்காங்க. அங்க 300 கோடியையும் காணும். அதாவது கிணத்தை காணும், அந்த கிணத்துடைய ரிசிப்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா இருந்துச்சு. அந்த கேஸுக்காக விசாரிக்கணும்னு சம்மன்லாம் கொடுத்தா அந்த நேரம் பார்த்து குளத்தூர்லயே சிங்கப்பூர் இருக்கு, பட் இருந்தாலும் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் நான் மெடிக்கல் செக்அப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்ல. இதுல காமெடி என்னன்னா, மெடிக்கல் செக்அப் சிங்கப்பூர் போட்டோம், ஆனா தமிழ்நாட்டுல அவருக்கு சொந்தமாவே ஒரு மெடிக்கல் காலேஜே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஏன் அங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரும் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக ஏவா வேலுவிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்ப அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏரி மண் திருட்டு அப்படிங்கிற வழக்குல ஏவா வேலு அவர்களையும் அவருடைய மகன் மேலையும் கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நிலத்தை சமன்படுத்துவதற்காக அருகில் இருந்த மலப்பம்பாடி என்ற ஒரு பகுதியில் இருந்த ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக மண்ணை எடுத்ததாக அரசோர் இயக்கம் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு புகாரை கொடுத்திருக்கிறது. அதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிசம்பர் 2025 நம்ம ஏவா வேலு அவருடைய பையனுக்கு சொந்தமான ஒரு திடல் ஒன்று இருந்திருக்கு, பெரிய இடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த இடத்துல இளைஞரணி கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருக்காப்ல. பட் அந்த இடம் கொஞ்சம் பள்ளமா இருந்திருக்கு போல இருக்கு, அதை சமப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மண்ணு தேவைப்பட்டிருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஏரியில போய் மண்ணை திருடி கொண்டு வந்து அங்க போட்டு சமப்படுத்திருக்காப்ல. அது சம்பந்தமா அப்பவே பொதுமக்களும் சரி விவசாய சங்கமும் சரி போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. கம்ப்ளைண்டா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, அவங்க மேலேயே பொய் வழக்கு போட்டு அவங்களை உள்ள தள்ளியிருக்காங்க போல இருக்கு. இப்பதான் ஆட்சி மாறிடுச்சுல, அதனால ஆதாரத்தோட லஞ்ச ஒழிப்பு துறையிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு என்பது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதும் அவருடைய மகன் குமரன் மீதும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சோ ஏவா வேலு அவர்கள் போற போக்க பார்த்தா செந்தில் பாலாஜிக்கே டப் கொடுத்துருவார் போலயே. அண்ட் அடுத்ததா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் உண்மையிலேயே எதிர்கட்சியா இல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையிலேயே எதிர்கட்சியா அப்படிங்கிற குழப்பமே வந்து போச்சு. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாவோ இல்ல தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாவோ பாக்குறது கிடையாது. ஒரு பிரச்சனையை வச்சு எப்படி அரசியல் பண்றது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாவே இருக்குது. நீட்டை வச்சு எப்படி எல்லாம் அரசியல் பண்ணலாம், காவேரி பிரச்சனையா விவசாய பிரச்சனையா அதை வச்சு எப்படி எல்லாம் அரசியல் பண்ணலாம், இந்த பிரச்சனைலாம் யூஸ் பண்ணி எப்படி தாவேக்காவை வந்து கவுத்தலாம், அவங்களுடைய ஆட்சியை எப்படி கவுத்து விட்டு நம்ம எப்படி ஆட்சிக்கு வரலாம், இதை பத்தி தான் முழுக்க முழுக்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சட்டமன்றத்துல யார் ரொம்ப ஆக்கப்பூர்வமா மக்கள் பிரச்சனையா மட்டும் பார்த்து அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கிளியரா வந்து பேசுறாங்க. ரீசெண்டா அந்த நீட் பிரச்சனையை பத்தி பேசும்போது கூட நீட் பிரச்சனைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த காவேரி பிரச்சனையில கூட கர்நாடகா அந்த மேகதாது டேம் கட்டுறதுனால காவேரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர்ல கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்குமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மீறி அந்த மேகதாது டேம் கட்டுறதுனால எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் இஷ்யூ வரும் அப்படிங்கறத பத்தியும் பேசினாங்க. அங்க வனவிலங்கு வாழக்கூடிய பெரிய காடு இருக்கு, இந்த டேம் கட்டுறதுனால அந்த காடே தண்ணிக்குள்ள போயிடும், அதை அந்த காட்டெல்லாம் வந்து நம்ம திருப்பி கொண்டு வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இஷ்யூவே வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல வச்சு அவ்வளோ கிளியரா அவ்வளோ கிளாரிட்டியா வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் தாவேகா எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. மரிய வில்சன் கூட சொல்லியிருப்பாப்ல, அவங்க நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அவங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம விகடனுடைய மேகசின்ல ஒரு போலே நடத்தியிருந்தாங்க, யார் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சௌமியா அன்புமணி அவருடைய ஐடியா வந்து டேக் பண்ணிருப்பாங்க. அந்த கமெண்ட்டுக்கு மட்டுமே 10,000 லைக்ஸ்க்கு மேல வந்திருக்கு. அண்ட் ஈவன் நம்ம கேப்டன் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா பிரேமலதா அவர்கள், அவங்க கூட நம்ம சிஎம் சார் சொல்லியிருப்பார்ல மேகதாது இஷ்யூ சம்பந்தமா நான் போயிட்டு கர்நாடகாவுடைய சிஎம் சந்திச்சு பேசலாம்னு சொல்லி போனேன், ஒருவேளை எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது கூட இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களை அவ்வளவு சீக்கிரம் அவமானப்படலாம் நாங்க விட மாட்டோம், எங்க சிஎம் நாங்க விட்டுருவோமா, நாங்க உங்க பின்னாடி நிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க.
உண்மையிலே மற்ற விஷயத்துல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. இந்த 125 நாள் பத்திலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அந்த 125 நாளை வந்து 150 நாளா மாத்திட்டாங்க. ஆனா அதை பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் நம்ம அந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு கண்டனம் தெரிவிக்காம நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, இன்னைக்கு எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அரசியல் விஷயத்தெல்லாம் மீறி மனசார பேசுறாங்க பாத்தீங்களா, அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அண்ட் இந்த டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன முதலீடு பண்ணிருக்கு, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்ற மாதிரி 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பதில வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. With today's announcement, cumulative investment commitments in the first 100 days of our governance will cross 1 lakh crore rupees, generating more than 1,20,000 job opportunities. அந்த டிஎம்கே ஆவுனா சிப்காட் தெரியுங்களா, சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சிப்காட்லாம் ஓகே தான், ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஆனா ஒரு சில இடத்துல பொட்டல் காடாலப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து டிஎம்கே சைட்ல கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இப்ப பசங்க அதை வீடியோவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவிலே வத்தாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விளைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியா இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சட்டசபையில வச்சு ஒரு எம்எல்ஏ பேசின விஷயம் உண்மையிலேயே மனசு தொட்ட மாதிரி இருந்துச்சு. நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், எம்எல்ஏனால பயங்கர வசதியா இருப்பாங்க, அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சொந்தமா வாகனம் கூட கிடையாது, 280 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் சட்டசபைக்கே வரேன், வாடகை கார் பிடிச்சி தான் வரேன், எங்க ஊர் 40 கிலோமீட்டர் சுத்தளவு, அந்த 40 கிலோமீட்டருக்கு நான் டிராவல் பண்ணி போய் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணா கூட என்கிட்ட வாகனம் கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் போட்டு பண்ணணும்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதியெல்லாம் கிடையாது, ஸோ அதுக்கு எம்எல்ஏக்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாப்புல. சபாநாயகரும் வந்து சிஎம் சார்கிட்ட சொல்லி கண்டிப்பா அவர் பண்ணுவாரு, அவர் நல்ல மனசுக்கு இதை விட பெட்டராவே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு சில எம்எல்ஏக்கள் செருப்பு போடாம கூட சட்டசபைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லஞ்சம் லாவணியம் சொல்லிட்டு அதுல கொழுத்து போய் கிடக்கிறவங்க வந்து எப்படினாலும் சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா நேர்மையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இப்படிதான் நிலைமை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தாங்க. சோ ஒரு நேர்மையான ஊழலற்ற லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கும் போது எம்எல்ஏகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. உண்மையிலேயே சிஎம் சார் அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணுவாங்க, அடுத்த தடவை சட்டசபை கூடும் போது அதுக்கான ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கலாம். எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன். பஸ்லேயோ ட்ரெயின்லையோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க போறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று, செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்காவாசி பேர் இருக்காங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலனி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்கே லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஆதவர்ஜனா ஒரு விஷயம் ஒன்று பேசியிருந்தாப்புல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுடைய டார்கெட் வந்து சிஎம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய டார்கெட் வந்து எங்களுடைய முதலமைச்சர் வந்து பிஎம் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா இந்த நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல வருடங்களா பல ஆட்சிகள்லாம் மாறிடுச்சு. இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், தீர்மானத்தெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்மளால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா அந்த பவர் நம்ம கையில கிடையாது. பவர் எங்க இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. சோ நம்ம முயற்சி பண்ற இடத்துல இருந்து பவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணிக்க முடியும்ல. சோ கண்டிப்பா தமிழகத்துல இருந்து ஒரு பிஎம் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். சோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதையாச்சும் விட்டுருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, அதை வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. சோ மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Shafi, Tata, bye bye and take care.